எங்க அப்பா பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி போட்டு ஒரு இடத்த கூப்பிட்டு போயிருந்தாண்டா. பொண்ணை பாக்குறேன், எங்க அப்பனுக்கு பார்த்த மாதிரியே இருக்கு பொண்ணு. நீயே கட்டிக்கடா சாமி. நாளை உடனே ஒட்டியாச்சு. பொண்ணு தப்பிட்டு விடுறான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ நல்லா படிக்கிற பையன் ஃபீல் பண்ணலாம். நாங்க எதுக்குடா ஃபீல் பண்ணணும்? எங்க நம்ம குரூப்ல ஒரு ஆளை காணோம் மச்சான். அப்பன் காசுல ஐடிசி அடிச்சு நாக்கு செத்து போச்சு. அதான் உன் காசுல வாங்கிட்டு வாடா சொல்லி நான் தான் அவனை அனுப்பி வச்சேன். ஆமா ஆமா, அடிக்கிறது ஓசி சிகரெட். இது தத்துவம் வேற. ஆமா, வாங்கிட்டு அப்படியே குடிச்சு போட்டாரு. விடுங்கடா. 2 மாசம் லீவ் எப்படி போச்சு? அது ஏன்டா மச்சான் இப்ப ஞாபகப்படுத்துற? அதே அப்ப மூஞ்சி எப்பயாச்சும் அன்பா பேசுற அம்மா ஃப்ரெண்டா வச்சுக்கிற என் தங்கச்சி. அந்த எண்ணெய் சட்டுக்கு பேரு ஐஸ்வர்யா ராய். பொண்ணுன்னு ஒண்ணு பெற்றதுனால என்ன எதிரியா பாக்குற எதிர் வீட்டு அங்கிள். என்ன தவிர ஊருக்கு எல்லா பயலுக்கும் ஓராட்டுற என் வீட்டு சொல்லி நாய். அது என்ன இப்ப ஞாபகப்படுத்துற? என்னடா நெஞ்ச நக்கிட்டேன். என்னடா இது சூப்பர் சூப்பர் ஃபிகரா வருது. இதோ இவ்வளவு அழகாப்படுத்தான்னு தெரியலடா. எதுக்கடி துப்பட்டா போட்டு வரீங்க? மறைக்க தானே. அதை விட்டு கோமத்துக்கு மாதிரி தொங்க விட்டு வரீங்க, மறைக்க விட்டு வரீங்க. பார்க்கணும்னு சொல்றீங்களா, பார்க்க வேணாம்னு சொல்றீங்களா? பார்க்கணும்னா மூடாம வாங்க, பார்க்க வேண்டாம்னா மூடிட்டு வாங்க. அதான் உங்களுக்கு நல்லது, எங்களை மாதிரி யூத்துக்கும் நல்லது. நந்தினி. காலேஜ்க்கு பாவடை தானே வந்திருக்கீங்க? இல்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அதான். எக்ஸ்கியூஸ் மீ, நியூ ஸ்டூடெண்டா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது? மை நேம் இஸ் சத்யா. அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரஷ்யா புரட்சியில ஈடுபட்ட செகுவாரன்ற தலைவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவிக்கு மறுமணம் செஞ்சு வச்சுட்டு தான் போனாரு. அப்துல் கலாம், வாஜ்பாய், கர்ம வீரர் காமராஜர் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம தான் அரசியல இருந்தாங்க. ஆனா இப்ப அரசியல்வாதிகளும் அரசியலுக்கு வரதே புது பொண்ணாடியே கட்டிக்கதான். அப்புறம் எப்படி நாடு உருப்படும்? இதுக்கு நீ பதில் சொன்னாதான் இங்க இருந்து போக முடியும். சீரட் இருக்கா? என்ன முறைகிற? இருக்கா இல்லையான்னு சொல்லு. இந்தாடா, உன்கிட்ட கேட்டனா? எக்ஸ்கியூஸ் மீ, இதை நீங்களே கொடுத்துட்டு போங்க. ஹலோ, சிகரெட் கொடுத்தா தீப்பெட்டி யார் கொடுக்குறது? நான் தரேன், வா. அந்த பொண்ணு என்ன பங்கடையா? சிகரெட் தீப்பிட்டு. ஆல் ஆஃப் யூ சைலன்ஸ் ப்ளீஸ். மச்சான், ஆரம்பிட கச்சேரிய. ஐயோ அம்மா பொண்ணு, அவ அங்கம் எல்லாம் பண்ணு, அவ மேல ஒரு கண்ணு. நான் வாங்கி தரேன் சென்னு. சென்னுன்னா காரு, காரு மேல ஏறு, நாம ஊரை சுத்தி பாப்போம். எனக்கு வருது ஏப்போ அப்போ தின்னு புட்டா ஏப்போ வாங்கிட்டு வா பிராண்டி. அடிச்சிருவேன் சாண்டி, அடிச்சிருவேன் சாண்டி. சாண்டி லுக்கு பாரு. நான் தேடி வந்த தேனு, நான் பாடி மண்டு, அவ ஆகி புட்டா மண்டு. ஹைடா ஹைடா மச்சான். ஹாய். ஹைடா மாதிரி பாஸ் ஆவறீங்க. ஏய் நம்ம ஹீரோயின் வந்தா. யோ புல்லகர் பாய் உள்ள வந்து படுதாய். சாவி மரே வந்துட்டாருடா டவாலி. Okay, okay. By the by, I am Professor 5000. புரியல? டன் 1000. 15 வருஷமா ஸ்டூடெண்டா இருந்து சஃபர் பண்ணி ப்ரமோஷன் ஆகி ப்ரொஃபஸரா வந்திருக்கேன். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. எங்கிட்ட யாரும் வாழ ஆட்ட முடியாது. மீறி ஆட்டுனீங்க ஓட்ட வெட்டிடு. சார் வாழ நீ உட்காரு, நான் கிளாஸ் ஆரம்பிக்கணும். நல்லா கவனி. லிசன். சார் என்ன மூஞ்சுற? போற பார்த்தா சார் எழுதானே. என்ன சார் கைய பார்த்து எழுதுறீங்க? சொல்றேன். ஜட்டியில் இருந்தா தான், சட்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும். நான் வச்சுக்கிட்டு அவசரம் பண்றேன். டேய், நான் குழந்தையா இருக்கும் பொழுது புட்டி பாலை குடிச்சே வளர்ந்தேன். ஸ்டூடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பிட் அடிச்சே படிச்சேன். அந்த வழக்கம் ப்ரொஃபஸர் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகுதுடா. ஆனா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க. அது என்னோட போகட்டும்.
இங்க யாராவது பிட் அடிக்கணும்னு நினைச்சீங்க, ஒரு கண்ணு இல்ல 1000 கண்ணிலையும் வேணக்கண்ணைய ஊத்திக்கிட்டு நான் வாட்ச் பண்ணுவேன். என் கண்ணுல இருந்து யாரும் தப்பவே முடியாது. பயப்படாத, வெறும் காத்து மட்டும்தான் வரும். டேய் மலமலன்னு வேலையை பாருங்கடா. என்ன இவ்வளவு ஸ்லோவா பாக்குறீங்க? ஐயா என்ன ஒரே கப் அடிக்குது? உன் மேல அடிக்கிற கப்ப சொல்லமா, திறந்து 2 மாசமாச்சு கேண்டீன். அந்த கப்ப சொன்ன நல்ல அம்மா பால் அம்மா பால். என்ன சொன்ன? அம்மா பால். இது என்ன தாய்ப்பால்? அது தாய்ப்பாலாடா இது? ஏண்டா மாட்டுப்பால் பாதி எறும்பால் பாதி, பத்தாவதுக்கு கார்பரேஷன் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அம்மா பாலுங்கறியா? எவ்வளவு லொல்லுடா உனக்கு. ஏங்க ஐயா பாலால் கோச்சிக்கிறீங்க, அம்மா பாலால் கோச்சிக்கிறீங்க, அப்புறம் எப்படிதான் நான் கூப்பிடுறது? நீ ஒன்னும் கூப்பிட வேண்டாம். வாசப்படி மிதிக்கும் போதே செண்பகமே செண்பகமேன்னு ஒரு மாட்டுக்கார பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை பாடிட்டு உள்ளவா நீ தான் வந்திருக்கன்னு நான் புரிஞ்சுக்குவேன். என்ன என்றா எங்க ஊர் பாட்டுக்கார ராமராஜ லுக்குடு நீ. சரி அம்மா எங்க? இல்ல அம்மா இன்னைக்குதான் பாத்திரத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ண மூடிட்டு போ. பாலை ஊத்துறோம்ல? ஊத்து. ஆனா பாத்திரத்தை பாத்துறாத போ. எனக்கு தெரியாது அது. நீ எத்தனை இடத்துல தெரியாம பாலை கறக்கிற மாதிரி பாத்திரத்தை பாத்துருப்ப. அதனாலதான்டா நான் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது. கொள்ளை போகுது. சேட்டலைட் லண்டன் வரைக்கும் தெரியும் போட்டுருக்குது. அதாவது 2 மாசமா கேண்டீன் லீவு, நீயும் வேற லீவ் போட்ட. இந்த 2 மாசமா நான் உன்ன பாக்கல, நீ என்ன பாக்கல. இந்த 2 மாச கேப்ல ஒரு நாள் ஒரு நிமிஷமாவது நான் உன் கனவுல வந்தனா? ஆமாங்க. ஐயோ மேல மேல போ. ஒரே ஒரு நாள் பட்ட பகல்லையே வா. எத? கதவையா? அப்புறம் தூங்கும் போது கனவுல நீங்க வந்துட்டு அப்படியே போயிட்டீங்க. கனவுல வந்துட்டு அப்படியே போயிட்டா? எதையாவது தொட்டிருப்பேன், யோசிச்சு சொல்லு. இப்ப என் மேல கப்படிக்கலையா? சில நேரங்கள்ல இந்த மாதிரி கப்பு சூப்பரா இருக்கு. ஐயா அலங்கார நீயா? எதுக்கு வந்து குடத்தால் அடிக்கிற? உன் பாடி வெயிட்டுக்கு சுண்டு வரல, சும்மா டச் பண்ண போதுமா? பாலக்காய்ச்சல் அதுக்கு முன்னாடி ஏண்டிய இந்த காய்ச்சி போற. அப்புறம் இந்த காய்கறி குப்பமா வருவா, அவ வந்தோடனே நேரம் ரூம் கணிச்சுடு. என்ன இல்ல இந்த காயெல்லாம் சொத்தையான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படியே பாத்துட்டாலும் போறேன். போடி 2 அடி வாங்கிக்க. என்னடி இது? ஆம்பளை பசங்க படிக்கிற காலேஜ். நல்லா இழுத்து முடிட்டு வேலை செய். சரிங்களா? போய் தண்ணி எடுத்துட்டு வாப்போம்.